விநாயகருக்கு எத்தனை தேங்காய் உடைத்தால் என்ன பலன் கிடைக்கும்? முதலில் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேங்காயின் எண்ணிக்கையை விட நம் மனதில் இருக்கும் பக்தியையும் நம்பிக்கையும் தான் முக்கியம். இருப்பினும் பல கோவில்களில் பக்தர்கள் வழக்கமாக சில எண்ணிக்கைகளில் தேங்காய் உடைத்து வேண்டுதல் செய்கிறார்கள். ஒரு தேங்காய் உடைத்தால் என்ன பலன்? புதிய காரியம் தொடங்கும் பொழுது அல்லது தடைகள் நீங்கும் போது ஒரு தேங்காய் உடைப்பார்கள். விநாயகர் விக்னங்களை அகற்றுபவர் என்பதால் அது நல்ல தொடக்கமாக கருதப்படுகிறது. 3 தேங்காய் உடைத்தல். உடல் நலம், தொழில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு போன்ற 3 முக்கிய வேண்டுதல்களுக்காக பலர் 3 தேங்காய்களை உடைக்கிறார்கள். 5 தேங்காய் உடைத்தால் என்ன பலன்? கல்வியில் சிறந்து விளங்கவும், தேர்வில் வெற்றி பெறவும், குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்கவும் 5 தேங்காய் உடைப்பது வழக்கமாக உள்ளது. 7 தேங்காய் உடைத்தால் என்ன பலன்? குடும்பத்தில் சண்டை சச்சரவு நீங்கி மன நிம்மதி மற்றும் நல்ல உறவுகள் நிலைக்க வேண்டி 7 தேங்காய் உடைக்கிறார்கள். 9 தேங்காய் உடைத்தால் என்ன பலன்? திருமண தடை நீங்கவும், நல்ல துணை அமையவும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையவும் 9 தேங்காய் உடைப்பது ஒரு பாரம்பரிய நம்பிக்கையாக உள்ளது. 11 தேங்காய் உடைத்தால் என்ன பலன்? விரைவில் நினைத்த காரியம் நிறைவேறவும், பெரிய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நன்றி கடனாக 11 தேங்காய்களை உடைத்து விநாயகரை வழிபடுகிறார்கள். ஆனால் பக்தர்களே, தேங்காயின் எண்ணிக்கை மட்டுமே பலனை தராது. நேர்மையான வாழ்க்கை, நல்ல எண்ணம், பிறருக்கு உதவும் மனம், உண்மை இவை அனைத்தும் சேர்ந்தால்தான் இறைவனின் அருள் முழுமையாக கிடைக்கும். இன்று நீங்கள் விநாயகரிடம் என்ன வேண்ட போகிறீர்கள்? ஓம் கணபதியே நமக என்று பதிவிடுங்கள். விநாயகர் அருள் உங்கள் குடும்பத்திற்கு அனைத்து தடைகளையும் நீக்கி ஆரோக்கியத்தையும் செல்வ சந்தோஷத்தையும் அனைத்தையும் அருள்வாராக. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக.